வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் தமிழ் பாடப்பகுதியில் 24வது பாடமான பட விளக்க அகராதி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அகராதினா டெஃபனிஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். விளக்க உரைன்னு கூட சொல்லலாம். இந்த பகுதியில சில படங்கள் கொடுத்திருக்காங்க. அதோட விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? முதல்ல மடிக்கணினி. மடியில் வைத்திருந்து பயன்படுத்தத்தக்க அளவிலும் வடிவத்திலும் வடிவமைக்கப்பட்டது. இது கணினியை விட எடை குறைந்தது. விரும்பும் இடங்களுக்கு நாம் எடுத்து செல்லலாம். இது குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். மாம்பழம். இது நமது தேசிய கனி. மாம்பழத்தில் இருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மாம்பழம் பலா, வாழையுடன் இணைந்து முக்கனி என்று அழைக்கப்படுகிறது. மின் தூக்கி. நாம் படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. மின்சாரத்தால் இது இயங்குகிறது. இதன் கதவுகள் திறக்கும் போது வேகமாகவும் மூடும் போது மெதுவாகவும் செயல்படுகிறது. மீன். இது நீரில் வாழும் ஒரு உயிரினம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவுள்களால் சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. முத்து. சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகுகிறது. இது விலை மதிப்பற்றது. இது அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படுகிறது. மூங்கில் புல் வகையை சேர்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். தாவரங்கள், விலங்குகளிடம் இருந்து இந்த மெழுகு கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் செய்யவும் இது பயன்படுகிறது. இந்த மெழுகு உருகும் தன்மை கொண்டது. மேகம். நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகம் ஆகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல 1000 லிட்டர் நீரை கொண்டது. மைனா. இது கூட்டமாக வாழும் ஒரு பறவை. இது பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும். இது மரப்பொந்துகளில் கூடு கட்டும். மொட்டு. மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடியிருக்கும். இதுவே மொட்டு என்று சொல்வோம். மொட்டின் அமைப்பு பார்த்தீங்கன்னா மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். மோர். பாலில் இருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரை நாம் பெறுகிறோம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். வயிற்று புண்ணை குணப்படுத்தும். மௌவல். இதன் மற்றொரு பெயர் மரமல்லி. இதனை பன்னீர் பூ எனவும் கூறுவர். இதன் காம்பு நீண்டு இருக்கும். நறுமணம் மிகுந்து இருக்கும். இந்த பட விளக்க அகராதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நன்றி மாணவர்களே.